ஹாய், நல்லா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ. ஹலோம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இந்த மைக் பிடிங்க. எப்படிம்மா இருக்குது கேண்டீனில்? கேண்டீனில் பரவாயில்ல சார், நல்லா ஓடிட்டு இருக்கு. கேண்டீன் நல்லா பரவாயில்ல. எவ்வளோ நாளாம்மா இங்கே இருக்கீங்க? சார் நான் இங்கே காலேஜ் ஓப்பன் பண்ண நாள்லேருந்தே இருக்கேன். அப்புறம் மைக் நல்லா பிடிங்கம்மா, மைக் நல்லா பிடிங்க. இடையில கொரோனா சமயத்தில் ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்துட்டு இருந்தேன். காலேஜ் ஆரம்பிச்சது இருந்தா? ஆமாம். 15 வருஷமா இருக்கீங்களா? 15 வருஷமா இருக்கேன். உங்கள் பேருமா? என் பேர் ஆனந்தி சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கிணத்துக்கடவு. 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 பிடிக்குதாம்மா உங்களுக்கு வேலை பார்க்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது சார், அதனால தான் செய்கிறேன். அப்படிங்களாம்மா? இந்த காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? காலேஜ் பார்த்தீங்களா சார்? காலேஜ் நல்லா கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க சார், சூப்பராக இருக்குது இந்த காலேஜில். அப்புறம் அது போக பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வர பசங்க எல்லாருமே பிளேஸ் ஆயிடுறாங்க. ஓஹோ, உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க? என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறேங்க சார். உங்கள் பொண்ணு இங்கே படிக்கிறாங்க? என் பொண்ணு இங்கே தான் படிக்குது சார். என்ன படிக்கிறாங்க? நல்லா கோச்சிங் நல்லா கொடுக்கறதுனால தான் சார் நான் இங்கே காலேஜ் பற்றி தெரிஞ்சு தான் வந்து நான் இங்கே சேர்ந்தேன். ஒரு நிமிஷம் வாங்க, வெளில வர முடியுமா? வரேங்க சார். ஒரு நிமிஷம் வாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா, நீங்கள் 5 வருஷமா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் உங்கள் பிள்ளை எங்கே சேர்த்துருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க? ஃபைனல் இயர் சார் இந்த வருஷம். சிஎஸ்சி பண்ணிட்டு இருக்குது. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். சிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்னாலும் நீங்களும் கம்ப்யூட்டர் சேர்க்கணும் சேர்த்துட்டீங்க. அது ரொம்ப பிடிச்ச, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அதனால தான் கொண்டு வந்து அதில் சேர்த்துன்னு சார். சேர்த்து விட்டுருக்கீங்க. எப்படிமா இப்போ நல்லா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்கிறா சார். பிளேஸ் ஆயிட்டான். பிளேஸ் ஆயிடுச்சா? பிளேஸ் ஆயிட்டா சார். என்னமா எந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க? யூஎஸ்டி குளோபல் செலக்ட் ஆயிருக்காங்க சார். சூப்பர்மா, சூப்பர். இப்போ எங்க வேலைக்கு போயாச்சா? வேலைக்கு போயிட்டு அப்படி இப்போ ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன் சார். நீங்க வந்து இப்போ 15 வருஷம் வந்து இங்கேயே சேர்ந்து இங்கேயே உங்க குழந்தைய பார்த்து, நான் இப்போ எப்போது இது காமனான கேள்விமா, இப்போ நீங்க இங்கே வேலை பார்க்குறீங்க, குழந்தை இங்கே வருது, நம்ம அம்மா இங்கே வேலை பார்க்குறாங்களே, இல்லை நம்ம பிள்ளை இங்கே படிக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போவாவது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீலிங் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் பொண்ணு என் கண் முன்னாடியே இங்கே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்தேன். வெளியில் வேற எங்கே காலேஜில் சேர்த்திருந்தாலும் கூட நம்ம பொண்ணை நம்ம விட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற கவலை இருக்குது. இங்கே வந்து நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்குங்காட்டிக்கும் என் பொண்ணு என் கண் முன்னாடியே இருக்கான், அது நல்ல காலேஜில் நம்ம சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் வேலைக்கு போனதுனால. ஆமாம் சார். மொத்தமாக இந்த 15 வருஷம் இங்கே சர்வீஸில் எங்கள் பாப்பாவை சேர்த்துருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, அது பிள்ளை வேலைக்கும் போயிருக்கு. இப்போ உங்கள் ஃபேமிலியில் எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலி ஏதாவது மாற்றங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ எங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் இருந்துட்டு இருந்தது. வருமானத்துக்கு தகுந்த காலேஜில் தான் சார் நான் சேர்த்தேன். இங்கே வந்து ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இப்போ பாப்பாவும் சேலரி வாங்குறதுனால இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காரு சார். வீட்டில் சார் என்ன பண்ணுறாங்கம்மா? அவர் இறந்துட்டார் சார். சாரி. அவர் இறந்துட்டார். குழந்தைங்க வேற? பையன் இருக்குது சார். அவனும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் படிக்கிறாப்புல. அவர் நல்லா இருக்காருங்க? படிச்சு முடிச்சுட்டு அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலி வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சு. ஓகே. விஎஸ்பி காலேஜுக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னம்மா மார்க் கொடுப்பீங்க? 10 தான் சார். வேலை செய்யறதுனாலயா? இல்லை சார், எனக்கு பிடிச்ச காலேஜ் இங்கே தான் வந்துட்டு சேர்த்தணும் அப்படிங்கிற இதுலேயே நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துனதுனால அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது சார். இது வந்து பாப்பாவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நல்லாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நன்றி. Thank you. ரொம்ப சந்தோஷம். Hi sir. How are you ma? I'm fine sir. What about you? I'm good ma. I'm good. உங்க பேர் என்னங்க? Zahira Shirin. Okay. இந்த என்ன இயர் படிக்கிறீங்க? First year CSE department. First year CSE. ஹாப்பியா இருக்கீங்களா இங்க? Yes sir. First year அப்படிங்கும்போது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். இவங்க உங்க ஃப்ரெண்ட்? Varshini. I'm Varshini sir. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் நெஹமம். நீங்க எந்த டிபார்ட்மென்ட்ங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மென்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இந்த காலேஜுக்குள்ள வந்திருக்கீங்க இல்லையா? இந்த 1 இயர் இப்போ நீங்க டிராவல் பண்ணீங்க ஒரு செமஸ்டர், எப்படி ஃபீல் பண்றீங்க கேம்பஸ்? கேம்பஸ் பற்றி சொல்லணுன்னா நல்லா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கங்காட்டி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போவே தெரியுது பிளேஸ்மெண்ட்டில் எப்படி இருக்கும், ட்ரைனிங் எப்படி இருக்கும், அது மாதிரி எங்களுக்கு கோடிங் பற்றின நாலேஜ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இயர்லேயே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ட்ரைனிங் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துட்டு? இப்போ நாங்கள் வந்து பைத்தான் எங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து கோடிங் நாங்கள் அதில் பழகிட்டு இருக்கோம். இது காமனாக எல்லா இடத்துலையும் தான் பைத்தான் கொடுக்குறாங்களா? இங்கே என்ன ஸ்பெஷலாக? இல்லை, பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு நாங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நாங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். லைக் ப்ராஜெக்ட்டில் நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. சொல்லி தராங்களாமா? ஸோ அதர் தன் இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறது ஒரு புதிய விஷயம் இருக்குது. இப்போ இதை தாண்டி இந்த கேம்பஸில் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம்னா? எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கம்யூனிகேஷன் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலாக வந்து கம்யூனிகேஷனுக்கு எங்கேயோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு நார்மலாக எல்லாத்துலேயும் நாலேஜ் இருந்தாலுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு தெரிய வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்ல. கம்யூனிகேஷன் இன் சென்ஸ் என்ன? நீங்கள் எந்த லாங்குவேஜ்னா இங்கிலீஷ்? அப்படி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இப்படி நீங்கள் கேம்பஸ் வந்து ஒரு 6 மாதம் நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வந்து டிசிப்ளினுக்கு வந்து ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ட்ரூ தான். எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. அதே மாதிரி எது கேட்டாலுமே நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இது வந்து தப்பு இல்லைன்னு தோணுது. ஓகே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்போம்.
நீங்கள் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க. நமக்கு வந்து அவங்ககிட்ட கேட்டால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வரேன். ஹலோ. ஹலோ சார். அவையுமா? ஃபைன் சார். எங்கே வந்து வரீங்க? சார் நான் பழனிலேருந்து வரேன் சார். பழனிலேருந்து வரீங்க. நீப்பா? நான் கரூர்லேருந்து வரேன் சார். கரூர். ஆமாம் சார். நீங்கம்மா? தென்காசிலேருந்து வரேன். தென்காசிலேருந்து வரீங்க. ஓகேம்மா, ரைட். எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க? சார் குட் சார். பி சேஃப்டியாக இருக்கும் சார் உள்ள. லைக் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ளே இருக்கும் சார். ரொம்ப ஜெயில் மாதிரிலாம் இல்லையா சார்? அதெல்லாம் கிடையாது சார். லைக் ஸ்டடீஸில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மற்ற விஷயத்தில் ஓகேவா இருக்கும் சார். ஃப்ரீயாக இருக்கும். எஸ் சார். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஹாஸ்டல் அப்படின்னு நம்ம வந்து காலையிலேருந்து கிளாஸ் போயிட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணுன்ற ஒரு இடம் தான். நம்ம ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு ஹாஸ்டல். எஸ் சார். எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஹைஜீனிக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. அந்த பார்ட்டில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் டெய்லியும் வந்து வாஷ்ரூம்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க சார். அட்டாச்சாக இருக்கட்டும் நான் அட்டாச்சாக இருக்கட்டும். ஸோ டெய்லி வாஷ் பண்ணிடுவாங்க சார். ஸோ ஹைஜீனிக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக அதை ரெடி பண்ணிடுவாங்க சார். நீங்கள் எப்படிமா ஃபீல் பண்ணீங்க ஹைஜீனிக் பற்றி? சார் ஹைஜீனிக் வைஸ் வந்துட்டு ரெகுலராக எங்கேயுமே வந்துட்டு சாயந்தரம் வந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க சார். அது ஏன் டிசிப்ளினாகவும் இருக்கட்டும், அதே சமயம் நம்ம ரூம் ஹைஜீனும் அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க சார். தெரிந்து வாஷ்ரூம்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு எந்த டிசீஸும் வராது. அப்படி அவங்க ரொம்ப ப்ரிகாஷன், நம்மளை விடவே அவங்க ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க சார் அந்த விஷயத்தில். டெய்லியும் ரெகுலராக க்ளீன் பண்ணி தருவாங்க. சேம் வே நம்ம வந்து டெய்லி ரூம் செக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுவாங்க வார்டன்ஸ் எல்லாமே. இன்னொரு கொஸ்டின் சார், ஃபுட்டை பொறுத்தளவுலமா ஃபுட்டு வந்து ஹைஜீனிக். நான் வந்து இப்போ ஜென்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தேன், ஃபுட்டு வந்து நல்லா இருந்ததுன்னு. இந்த ஃபுட்டை பொறுத்தளவில் இங்கே ஃபுட்டு உங்கள் மெனு எப்படிமா மெனு கொடுக்குறாங்க? உங்களுக்கு அழகாக வந்து ஒரு பேலன்ஸ்டு மெனு இருக்கா? பேலன்ஸ் டயட் இருக்கா? மெனுவை பற்றி சொல்லுங்களேன். சார் மெனு எல்லாமே நல்லா இருக்குங்க சார். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து காய் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸு, சுண்டல் இது மாதிரி நிறையா கொடுத்து ஹெல்த்தியாக கொடுப்பாங்க சார். ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. லைக் மில்லட் மால்ட் மாதிரி கொடுப்பாங்க சார். மில்லட் மால்ட்ஸ். எஸ் சார். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற மாதிரி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க? சார் இல்லை கேம்ஸ் விளாட கூட்டிகிட்டு போவாங்க சார். 4 o'clock மேலே 4 to 5 வந்துட்டு எப்போயுமே கேம்ஸ் விளாட போகணும் எல்லாருமே கம்பல்சரி. ஸோ போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஈவெண்ட். அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்டலில் இருக்கோம்ல சார், லைக் ரூம் வைஸ் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து கேதர் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கேம்ஸ் விளாண்டுட்டு உள்ளுக்குள்ளேயே என்ன விளாட முடியுமோ வெளில கேம் விளாடுவோம் சார். அதை தாண்டி எப்போயாவது ரொம்ப டவுனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி உள்ளே எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரிலாம் விளாடும்போது நம்ம டாஸ்க்ஸ்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் சார். உள்ளேயே வந்து ஜாலியாக என்ன ப்ளே பண்ண முடியுமோ, ஹைட் அண்ட் சீக் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எல்லாமே விளாடுவோம். குட். ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் மட்டும் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் மட்டும். நான் அந்த கேம்ஸ்லாம் கேட்டிங்க, அதுக்கப்புறம் வரேன் சார். ஓகே மேம். இப்போ கேம்ஸ்லாம் நல்லா பண்ணுறோம், ஈவினிங் கூப்பிட்டு போகிறாங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்டிவிட்டியில் ஒரு டிஜே நைட்ஸோ இல்லை வந்து சினி நைட்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க? மூவி டைம் சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு மூவி டைம் இருக்கும் சார். சாட்டர்டே ஸ்டடீஸ் இருக்காது, மூவி டைம் வந்து இருக்கும் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்களா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எக்ஸ்ட்ரல் கேம்ஸ் தாண்டி நாங்கள் உள்ளே வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரி கேம்ஸ் விளாடுவோம். ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரிலாம் விளாடுவோம் சார். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மிங்கிளாகி விளாடுவோம். ஒரு மாதிரி டாஸ்க் ஃபன்னாலாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். ஓகே, சூப்பர். அப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். Excuse me, sir. Hi. Nice meeting you, sir. I'm sorry to disturb you. I think you are very busy. No problem. Please tell me. Okay. I need a small bites from you, sir. Right? Sure. Tell me. Please. Actually, how was the day today, actually, sir? It's a good day. Always love meeting youngsters and budding professionals, people that are going to be taking the role of becoming the forefront of technology in the next few years. So I always see it as my privilege to be able to interact with them. Very nice meeting you, sir, again. Today we are with a person like SN Rob, Early Career Lead Philips. So very happy to be here. So I just met him in a campus like where we are standing now. And it's very happy that you were just addressing the people. I was very much enthusiastic when you were. I was noticed you were. Your speech with the students' friends. Thank you. Really, it's energetic actually. Yeah. So that's why I want to have a small discussion with you, sir. Please. My first discussion. My first query for you is like, what do you feel that like now in this today's scenario? One side in artificial intelligence and generative AI and other so different AIs like super computing are all coming. How it's going to impact on this particular core industry, sir? So I have a very definite take on this. Whatever the technology will be, there was technology in the past, there will be technology in the future. The core of all the technology, be it building it, utilizing it, is people. So the chief ingredient will never be the technology, it will be the people who are behind the technology. Wow. So if you need to have the right technology, it starts with having the right people first. 2, to have the right people means you have to have the right educational backgrounds for them. Yeah. You need to be able to train them up in such a way that they do what is right.
today it's AI, tomorrow it can be something else. I don't know in time to come. Of course, yeah. But the question is, are we building the right set of individuals with the right competencies, the right curiosities, with an end goal in mind to think whatever I create today, will it make a difference to somebody's life? People in center, technology built around them, and not technology and people fitted into it. That's my take on that. Rightly said, sir. Good, sir. Very happy. And again, I have one more question. Like, Sure. so how was the campus? You are witness this campus. How do you feel about the campus, sir? Well, to be very honest, I came in, went into the auditorium. It's a nice place. A lot of campuses you'll see, you feel disconnected. This campus, whoever I see, feels connected. Wow. That tells me the kind of ethos, the kind of the ways of working that you have in this campus. The youngsters that I see are very energetic, bubbly, but are disciplined. Now that's a good balance to have. You've got energy, you've got discipline. You know what to say, you know when to say. You have all the place to go, but you know where to go and when to go. So I like that bit, yeah. Okay, good, sir. Very happy. And last one question. Since you are very busy, right? I have one question. What's the message they want to leave to the young budding minds because they are going to the nearly future? No? Yes. What's the message? When you have a vast experience, right? One message for the young budding engineers, please. For any youngster that I see today, I always tell them, Rome was not built in a day. All right? And your career is not a 100 meters dash, it is a marathon. You need perseverance, you need determination, you need focus, and you need the right kind of skills of enduring through the ups and downs, through the layoffs, through the non-layoffs, to the time when you hire plenty, when you don't hire plenty. In the midst of all of this, can you stand up to be the right individual who has a strong willpower? And I'll end up with saying this: any fish Okay. can swim along the tide. It takes a fish with a backbone to swim against the tide. That's what the youngsters need to be. Build up resilience, build up strong force, and be the individual who can challenge yourself and go against the tide. You will be successful. That's what I want to say to youngsters. Fantastic, sir. That was fantastic. Very nice Always meeting you, sir. welcome. Again, thank you for your time. Yeah. Thank you. Thank you. So, நம்ம இப்போ VSB campus குள்ள இருக்கோம். Hi. Hello. நல்லா இருக்கீங்களாமா? Very fine, sir. Very happy to meet you actually. உங்கள்ட்ட எனக்கு ஜெனரலா ஒரு क्वेश्चन இருக்கு. ஒரு क्वेश्चन இல்ல, ரெண்டு மூணு क्वेश्चन இருக்கு. கேட்கலாமா? Yes, sir. Okay. How do you feel about the campus, ma? Pleasant. ஸோ ரொம்பவே ஸ்டடி சென்ட்ரிக்கான ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்போ ஜாலியாக இருக்கும்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதா? போத் ரெண்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது சம்திங் யூல் கெயின் லாட் அண்ட் யூல் கோ அவுட். ஓ, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த இயருங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயர் இந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சா? எஸ் சார். Really? Okay. How did you select this campus? இந்த campus எப்படி select பண்ணீங்க? ஏன் select பண்ணீங்க? அதோட இதே கேட்ச் ஆகும் சார். பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து தான் சார் செலக்ட் பண்ணேன் சார். எல்லாருமே படிக்கிறது பிளேஸ்மெண்ட்காக தானே சார். ஸோ பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சூஸ் திஸ் காலேஜ் சார். அந்த ஒரு கேப்ஷன் தான் இருக்குதா? எஸ் சார். ஆஃப் கோர்ஸ். இப்போ நீங்க பிளேஸ் ஆயிரும்ன்ற ஃபீல் வந்துருச்சா? எஸ் சார், கண்டிப்பா. எதை வச்சு சொல்றீங்க? சார் இப்போ பார்க்குறோம் சீனியர்ஸ் பிளேஸ் ஆகிறத பார்க்குறோம். அந்த பேக்கேஜஸ் எவ்வளோ பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது பார்க்கும்போதே தெரியுது சார். கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எஸ் சார். உங்களுடைய ட்ரீம் ஆஃபர் என்ன சார்? அது நல்ல ஆஃபரில் போகணும் சார். எவ்வளோ ஆஃபர் இருக்கு? அப்போ என்ன டாப்ல இருக்கோ அதுல போகணும் சார். அவ்வளோ இருக்கு சார். அப்போ 1 கோடி ரூபா வந்ததுன்னா போகலாம் சார். போகலாமா? அந்த பிளேஸ் தான் சொல்றீங்களா? சார் பிளேஸ் தான போல சார். இவ்வளவு தூரம் சொல்றீங்க. இப்போ இந்த காலேஜ் நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க இல்லையா? விட்னஸ் பண்ணிருப்பீங்க, சுத்திலாம் பாத்திருப்பீங்க. என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு? நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கும்போது இந்த காலேஜ் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்த்தோன்னா பெகா, கேப் ஜெர்மனி, எக்ஸாவர், ஆசென்ச்சர், அந்த மாதிரி ரொம்ப லீடிங் கம்பெனிஸ் கூட நாங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் சார். நீங்கள் தான் 2 கம்பெனி சொல்லுங்கள் பார்ப்போம். சார் கன்சிஸ்டன்ட் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இங்கே இப்போ 2022லேருந்து 24 வரைக்கும் ஆஃபர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சார். இங்கே வரதுக்கு முன்னாடி ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக ஆஃபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் எல்லா கம்பெனிஸும். மெயினாக வந்து கேப் ஜெர்மனி, அசென்ச்சர், ஐடிசி இன்ஃபோடெக் இங்கெல்லாம் நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சார். கூகுள் கிளவுட், AWS, விச்சுசார், சாவர்மைன்ஸ் அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஸோ அதே மாதிரி எம்ஓயும் சைன் பண்ணியிருக்காங்க சார். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனியில் தான் ப்ளேஸ் ஆகணும் இல்லை. ஸோ எத்தனை கம்பெனி வேணால் ப்ளேஸ் ஆகிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆஃபர் போச்சுக்கோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் காலேஜ் அலோ பண்ணுது சார். ஓ, உங்கள் காலேஜ் ஆயிடுச்சு இப்போ அது? எஸ் சார். ஓகே. எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை ஆஃபர் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மினிமம் 4, மேக்ஸிமம் எவ்வளோனாலும். இப்போ எனக்கு இன்னொரு ஜென்ரல் கொஸ்டின். இப்போ 4 ஆஃபர் இருக்குல்ல,
4 ஆஃபருமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு ஒரு ஐடியா வந்து அந்த ஆஃபர் கிடைக்காம போச்சுன்னா அவங்களுடைய இதை நீங்கள் பறிக்கிற மாதிரி தானே இருக்குது. It's not like that, sir. Like, I'm capable of getting 4 offers. So if they're capable of getting means they can. Very nice, very nice. So you are capable, so that you are doing so that you are capable, so that you are getting a lot of offers, right? So that much confidence, I think, that is where the way you are just giving out. எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் வாங்குறேன், எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன். ஸோ அதனால காலேஜ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ். Thank you ma, thank you. Thank you sir. Hi. Hi sir. How are you ma? I'm fine sir. Good. உங்க பேரு? Mahalakshmi. Mahalakshmi. எந்த டிபார்ட்மெண்ட் மா? I'm from AADS department. Okay. இப்போ AADS டிபார்ட்மெண்ட்ல கிளாஸ்ல நீங்க ஆக்சுவலாக என்னென்னோ சொல்லிக் கொடுப்பாங்க. ஆஸ் பர் த சிலபஸ் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டதா ஃபீல் பண்ணுறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் நாங்கள் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டில் வந்து சைபர் செக்யூரிட்டி டொமைன் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க. வெளியே ஒரு கம்பெனிலேருந்து வந்துட்டு எங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து ஒரு மென்டார் சென்ட் பண்ணி அவங்க மூலயமா எங்களுக்கு நிறையா டெக்னிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட கைடன்ஸ் மூலயமா நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸும் பண்ணோம். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி எங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து நாங்கள் நிறையா வாங்கிக்கிட்டோம். என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க? எங்களோட ப்ராஜெக்ட் இன்னும் ஃபர்தராக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதில் என்ன ஆட் ஆன் பண்ணலான்றது வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர்மா. என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க எங்கள் காலேஜில்? கம்பெனிஸ் பற்றி நீங்கள் சொல்லணும். இங்கே வரக்கூடிய கம்பெனிஸ் பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? பிளேஸ்மெண்ட்டில் நிறையா கம்பெனிஸ் வந்து கொண்டு வராங்க சார். அதே மாதிரி எங்களோட சைபர் செக்யூரிட்டிலையும் நாங்கள் இதுவரை ஒரு 3 கம்பெனிஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அட்டன் பண்ணி. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னும் நிறையா சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் வந்து வர்றது. கம்பெனி பேர் ஏதாவது சொல்லலாமா? நெட்கான் டெக்னாலஜிஸ், அப்புறம் ஜலாரிஸ், அப்புறம் மோவேட்னு ஒரு கம்பெனி. இது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி டொமைனில் வந்து எங்களுக்கு கொண்டு வந்த கம்பெனிஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? எஸ். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ சார். How are you ma? Fine sir. Good. I am also fine. நீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்கப்பா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர் தான் சார். கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. குட். நீங்களாம் எந்த இயர்மா? இந்த மேக் வச்சுக்க நீங்களே மாற்றி பேசுங்க. சார் நான் ஃபைனல் இயர் ஐடி பிடெக் ஐடி படிக்கிறேன். ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர் தான் சார். எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? SLK சாஃப்ட்வேர். ஓகே. நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பி. வீட்டில் தான் ஹாப்பியா? ஹாப்பி தான். சரி, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்கம்மா? இங்கே என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க? ஸோ தட் இந்த ட்ரைனிங் தான் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு வந்து கோடிங் அவ்வளோ தெரியாது. பட் ஆஃப்டர் தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறமா அவங்க ஆப்டிடியூடுக்கு தனியாகவும் கோடிங்க்கு தனியாகவும் லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு தனியாகவும் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வச்சாங்க. அதில் வந்து 2 லாங்குவேஜஸும் சொல்லி கொடுத்தாங்க, C + ஜாவா. ஸோ ஜாவா தான் நான் எடுத்துக்கிட்டேன். பேசிக்காக எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் வந்து ஜாவா எடுத்து அதில் கோடிங் போட ஆரம்பிச்சேன் சார். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் which helped me a lot. So ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கான மூல காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்க கொடுத்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எத்தனை ஆஃபர் வாங்கினீங்க? ஸோ ஒரு ஆஃபர். ஒரு ஆஃபர். ஓகே, சூப்பர்மா, சூப்பர். நீங்கள் இப்போ வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? ஐடி டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட். ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணீங்க? ஏன் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து சிஎஸ்சி இல்லாட்டி ஐடி எடுக்கணும்னு தான் இருந்துச்சு. காரணம்? ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால நான் ஐடி எடுத்தேன் சார். சரி. இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஸோ முன்னாடி வந்து இங்கே வந்து அட்மிஷன் போட்டேன் சார் பிளேஸ்மெண்ட்காக. இப்போ பிளேஸ்மெண்ட் ஆயாச்சு. என்ன கம்பெனி? கேப்ஜெமினி இன் ஹெக்ஸாவர். டபுள் ஆஃபர். எஸ் சார். சூப்பர். இப்போ வீட்டிலலாம் ஹாப்பியாக இருக்காங்க? எஸ் சார், ஹாப்பி தான் சார். ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து என்னை பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? இங்கே ட்ரைனிங் தான் சார் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் கோடிங் ட்ரைனிங் இருந்துச்சு. ப்ளஸ் எங்களுக்கு தனியாக வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபைட் ட்ரைனிங்லாம் இருந்தது. ஸோ அதில் நாங்கள் ப்ராஜெக்ட் வைஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்பெசிஃபைடாக அதுக்குன்னு மட்டும் நல்லா டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டோம். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இப்போ நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ப்ளேஸ் ஆனதுக்காக இந்த காலேஜ் வந்ததுலேருந்து நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், இத்தனை மணி நேரம் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எங்களுக்கு தேர்ட் இயர்லேருந்து ஃபுல் டே ட்ரைனிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது அங்கேயே படிப்போம், ப்ளஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எக்ஸ்ட்ரா நாங்களும் டைம் எடுத்து பண்ணுவோம் சார். ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, ஃபுல் டைமும் ட்ரைனிங்கே எடுத்துருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் எப்போ படிப்பீங்க?
சப்ஜெக்டும் கோஆர்டினேட்டராக அப்படியே படிச்சிருவோம் சார். வரும்போது டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க சார், யூனிட் டெஸ்ட்டு, அப்புறம் என்னது இன்டர்னல்ஸ் ப்ளஸ் செமஸ்டர்லாம் வரும்போது கரெக்டாக படிச்சிருவோம் சார். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ணிடுவோம். சூப்பர். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆல்ரெடி சிட்டி ப்ராட் அப். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம். குட். ஸோ இதுதான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துச்சா, இல்லை இங்கே வந்ததுனால எனக்கு நான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், எனக்கு இந்த ஏம்பியன்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய கொடுத்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சார். அது இல்லாமல் நமக்கு கோடிங் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லா மற்ற காலேஜ் மாதிரி வெறும் கோடிங்கில் மட்டும் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸுமே எக்ஸ்ட்ரா வச்சாங்க. ஸோ அதனால் வந்து வில்லேஜ் சைட்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுமே கூட அவங்க கம்யூனிகேஷன் வந்து ஆமாம் ஆயிருக்காங்க சார். அதுக்கு வந்து இங்கே கொடுத்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா டெவலப் பண்ணது மூலமாக அவங்க நிறைய பேர் வந்து இப்போது ஆஃபர் வாங்கியிருக்காங்க சார். நீங்கள் எத்தனை ஆஃபர் வாங்கியிருக்கீங்க? நான் வந்து 5 ஆஃபர் வாங்கியிருக்கேன் சார். 5 பேர் வேலையை நீங்களே பிடிங்கிட்டீங்கன்னா மற்றவனுக்கு எப்படி வேலை கொடுக்குறது? சார் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். ஸோ யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 ஆஃபர் வாங்கினால மற்றவங்களுக்கு கிடைக்காம போகிறது கிடையாது. அவங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களாலையும் வாங்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் தான். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த 4 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கும். ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு மென்டார்ஷிப் நல்லா கிடைச்சது, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, இந்த கேம்பஸ் வந்ததுனால என்னுடைய லைஃப்பில் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? சார் இப்போது நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணாதீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக ஆன்சர். இப்போ காலேஜஸ்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்கூலில் எப்படி நம்ம ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு இங்கேயும் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கிட்டேருந்து நல்லா கேர் கிடச்சிச்சு. அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணுங்கிறதுலையும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறேன். அப்போ இது ஒரு ஸ்கூலில் சொல்லலாமா? டிசிப்ளினுங்கிறது எங்கே இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் தான் சார். ஸோ இங்கே எங்களுக்கு அதுவும் சேர்ந்து கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். சூப்பர், தேங்க்யூ. சார் நம்ம விஎஸ்பி கேம்பஸில் இருக்கோம். இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அதே மாதிரி நிறைய கம்பெனி, அதுவும் ஒரே கம்பெனி வந்து மிகப்பெரிய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கே கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். ஹாய் சார். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் ப்ளேஸ் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார். அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்களா? ப்ளேஸ் ஆகிட்டாங்க சார். ஓகே. எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? SLK சாஃப்ட்வேர். ஓகே, வெரி குட், சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா இப்போ? ஹாப்பியாக இருக்கோங்க சார். இப்போ நீங்கள் காலேஜுக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது அப்படியே சின்ன குழந்தை மாதிரி வந்திருப்பீங்க. எஸ் சார். இப்போ வரும்போதே வந்து யோசிச்சு ஐயோ நம்ம இப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். 4 வருஷம் முடிச்சு போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா என் லைஃப் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. எஸ் சார். அது உண்மையிலேயே இங்கே ஃபுல்ஃபில் ஆச்சா? இப்போ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா? நினச்ச மாதிரி நடந்திருக்குதா? எஸ் சார். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே நடந்திருக்கு. காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆஃபர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு SLK சாஃப்ட்வேர், கேப்ஜெமினி அப்படிங்கிற இதில் நிறையா பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. நான் வந்து இப்போ SLKல ஆயிருக்கேன். என்னோட ட்ரீம் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியோட பிளேஸ் ஆகணும்னு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? வீட்லேயும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சார். அடுத்தபடி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க? இல்லைங்க சார், அடுத்தடுத்து நம்ம ட்ரீமை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் அப்படியே இல்லைங்க, அப்படின்னு இல்லைங்க, அதே ஃப்ளோவில் இல்லைங்க, மாற வேண்டாம். ஹலோ. ஹாய் சார். எப்படிமா இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல் சார். நாமக்கல். என்ன கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆயிருக்கீங்க? கேப்ஜெமினியில் ப்ளேஸ் ஆயிருக்கீங்க. சூப்பர். கேப்ஜெமினினாலே உங்களுக்கு வந்து அந்த லைக் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தானே அது உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்குன்னா ஒரு சின்ன ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் நமக்கு வேணும். அந்த மாதிரி என்ன ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் நமக்கு இந்த கேம்பஸ் கொடுத்துச்சு நினைக்கிறீங்க? இங்கே வந்து நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாகவும் சரிங்க சார், இல்லை நம்மளுக்கு டெக்னாலஜி வைஸாகவும் சரி, நம்மளுக்கு 3rd இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அது போக நம்மளுக்கு இங்கே நம்ம படிக்கிறப்போலேருந்தே நம்மளுக்கு வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சொல்லி தந்துட்டு தான் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் வைஸ் எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை வந்து எவால்வேட் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்து நினைக்கிறீங்களா? எஸ் சார். கண்டிப்பாக. இல்லை உங்கள் திறமை அப்படிங்கிறது மேலே ஏதாவது இங்கே காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங் தவிர்த்து நம்மளோட எஃபர்ட்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக சூப்பராக போகலாம். ஸோ அதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் எல்லாம் ஹாப்பியா? எஸ் சார். சரி, இங்கே
இப்போ நீங்கள் வந்து ஏடிஎஸ் என்ன கம்பெனி கேப்ஜெமினி. இப்போ கேப்ஜெமினி இப்போ போயிருங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஏடிஎஸ். இப்போ எனக்கு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இங்கே நல்லா ப்ளேஸ் ஆகிறாங்களா இல்லை வந்து எல்லா பிரான்ச்சில் இருக்கவும் ப்ளேஸ் ஆகிறாங்களா? அப்படி இல்லைங்க சார், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கான கோர்லேயும் சரி இல்லை எல்லா கம்பெனிஸ்லுமே ப்ளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து நம்ம காலேஜில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஒரு ரெகுலேட்டாக இருக்காதுங்க சார். சூப்பர் தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹலோ ஹலோ சார். ப்ரோன்னு உங்களை கூப்பிடலாமா? நான் உங்களை ப்ரோன்னு கூப்பிடலாம், நீங்கள் வந்து பூமர் அங்கிள் தான் கூப்பிடுவீங்க. இல்லை அப்படி நோ ப்ராப்ளம்மா. நீங்கள் என்ன எப்படி கூப்பிடுவீங்க? அங்கிள் அப்படி கூப்பிடலாமா? ரைட், வெரி குட், சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பி சார். ஏன் ஹாப்பியாக இருக்கீங்க? பிளேஸ்டு அது கெத்து ப்ளேஸ் ஆகிட்டேன்னா ஒரு கெத்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. மணி வரும், பணம் வரும்ன்ற ஃபீல் இருக்கு. ஓகே, என்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? கேப்ஜெமினி சார். குட். ஏன்னா எல்லாமே நிறைய அந்த அதிகமான ஆஃபருங்கிறத இப்போ கேப்ஜெமினி தான் வாங்கியிருக்கா? கேப்ஜெமினி வந்து பல்க் ஹைரிங் கம்பெனி சார். அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் எனக்கு கேப்ஜெமினியில் உள்ள தள்ளிச்சு. என்ன பாயிண்ட்டு? கம்யூனிகேஷன், ஆல்சோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கோடிங் ஸ்கில்ஸ். இங்கே வந்ததுனால உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில் வந்திருக்கு? இங்கே நியோ பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு இதில் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதில் நாங்கள் கோடிங் அடிக்கடி போட்டு பழகினதுனால ஈஸியாக டெஸ்ட்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ தட் இஸ் ரைட். அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது ஒன்றும் இல்லை சார், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆப்டியூட் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணால் தான் நம்ம கோடிங் போகும். அதனால எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டில் அம்மா அப்பாலாம் ஹாப்பி? எல்லாருமே ஹாப்பி. ஸோ குமுதா ஹாப்பியா? நோ குமுதா சார். நோ குமுதாவா? ஓ சாரி. சரி, இனிமேல் நிறைய குமுதா வந்துடுவாங்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ விஎஸ்பி கேம்பஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பேசணும். குறிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசணும். இந்த பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எனக்கு நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இங்கே டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு சாதாரணமான இடத்துலேருந்து வந்திருந்தா கூட எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு சூட்டபிளான ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால நான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். எனக்கு உண்மையிலே இங்கே வந்து அதனால பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அவங்க டேக் போடுறதுல தப்பே இல்லை நான் நினைக்கிறேன். ஸோ ரியலி பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கேம்பஸ் என்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.